உமக்கு நன்றி. இயேசுவே உமக்கு நன்றி. இயேசுவே உமக்கு புகழ். இயேசுவே உமக்கு புகழ். இயேசுவே உமக்கு ஆராதனை. இயேசுவே உமக்கு ஆராதனை. கடவுளின் அன்பும் அமைதியும் கிறிஸ்துவின் அருளும் தூய ஆவியானவருடைய நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். தூய ஆவியே துணையாக வருவீர், இறை வல்லமையும் இறை ஞானத்தையும் நிறைவாய் என்னில் பொழிந்தருள்வீர். வாரும் வாருமே என்னில் நிறைவாய் வாருமே. வாரும் வாருமே என்னில் நிறைவாய் வாருமே. தூய ஆவியே துணையாக வருவீர், இறை வல்லமையும் இறை ஞானத்தையும் நிறைவாயனில் பொழிந்தருள்வீர். அன்பை உருவான எங்கள் அருமை தகப்பனே, இந்த மாலை பொழுதினிலே சுவாமி, இதோ எளியோருக்கு நற்செய்தியை அறிவிக்கவும், உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை அறிவிக்கவும், உலகெங்கும் சென்று எங்களுக்கு சாட்சிகளாக இருக்கும்படி நீர் எங்களுக்கு கற்பித்தீரப்பா. வாய்ப்பு கிடைத்தாலும் வாய்ப்பு கிடைக்காவிட்டாலும் நற்செய்தியை அறிவி, கடிந்து கொள், கண்டித்து பேசு, பொறுமையோடு கற்றுக்கொடு என்று சொல்லி தூய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதிய திருமுகத்திலே நாங்கள் வாசிக்கிறோம். ஆண்டவரே, கடவுளுடைய வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, இருபக்கமும் வெட்டக்கூடிய எந்த வாளினும் கூர்மையானது என்று சொல்லி எபிரேயருக்கு எழுதிய திருமுகத்திலே வாசிக்கிறோம் அப்பா. எனவே ஆண்டுடைய சமூகத்தில் வந்திருக்கின்ற அருமை தேவச்சனமே, இந்த நாளிலும் கூட ஜெபித்தல் என்றால் என்ன? நாம் ஏன் ஜெபிக்க வேண்டும்? ஜெபம் ஏன் முக்கியம்? பரிந்துரை ஜெபம் ஏன் முக்கியம்? ஒருவர் மற்றவருக்காக ஜெபம் ஏன் முக்கியம் என்பதை குறித்து ஆவியானவரே நாங்கள் சிந்திக்க இருக்கிறோம் அப்பா. நீர் எங்கள் வாயிலிருந்து நீர் இடைப்படுவீராக. உம்முடைய வார்த்தைகளை எங்கள் வாயில் வைத்து நீர் எங்களுக்கு கற்றுத்தாரும். குறிப்பாக வந்திருக்கின்ற இந்த சகோதரி சண்முக பிரியா, இந்த மகளை உடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறேன். இறை ஞானத்தை இறை வல்லம் இந்த பிள்ளைக்கு கொடுங்க ஆண்டவரே. இதோ நேற்று கேட்ட கேள்வி, நாம் ஏன் ஜெபிக்கிறோம், எதற்காக ஜெபிக்கிறோம், எப்படி ஜெபிக்க வேண்டும் என்ற ஒரு கேள்வி, ஒரு எழுப்புதலை நீர் கொடுத்தீரப்பா. அதன் விளைவாக நாங்கள் இன்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எங்களுக்கு எப்படி ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார் என்று சொல்லி அதை நாங்கள் ஜெபிக்க ஆவலாக இருக்கிறோம். ஆண்டவரே, இந்த மத்தேயு நற்செய்தி 6ஆம் அதிகாரத்திலே நீர் எங்களோடு பேசப் போவதற்காக நன்றி. ஆசீர்வதியும், பலப்படுத்தும், பொறுப்பேற்றுக் கொள்ளும், வழிநடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். 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 இயேசு கிறிஸ்துவில் பிரியமான என் சகோதரரே, சகோதரிகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு காரியங்களையும் நமக்கு கற்று தந்து போயிருக்கிறார். கற்பிக்கும் இறைவன். நம்முடைய பலிகளையும் அரசியல்களையும் பார்த்து ஆண்டவர் நமக்கு கற்பிக்கிற காரியம் என்ன? நாம் எப்படி தர்மம் செய்ய வேண்டும், எப்படி இறைவேண்டல் செய்ய வேண்டும், எப்படி நோன்பு இருக்க வேண்டும்,
என்பதை குறித்து தன்னுடைய சீடர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். இதை நாங்களும் இன்று கற்றுக்கொள்ள வந்திருக்கிறோம் ஆண்டவரே. மத்தேயு 6:1 மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு 6:1 வாசிக்க கேட்போம். மக்கள் பார்க்க வேண்டும் என்று அவர்கள் முன் உங்கள் அரசெயல்களை செய்யாதீர்கள். மக்கள் பார்க்க வேண்டும் என்று அவர்கள் முன் உங்கள் அரசெயல்களை செய்யாதீர்கள். இதை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாய் இருங்கள். இதை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாய் இருங்கள். இல்லை என்றால் உங்கள் விண்ணக தந்தையிடம் இருந்து உங்களுக்கு கைமாறு கிடைக்காது. இல்லை என்றால் உங்கள் விண்ணக தந்தையிடம் இருந்து உங்களுக்கு கைமாறு கிடைக்காது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தர்மம் செய்தல். அதைத்தான் சொல்றார். முதல்ல மக்கள் பார்க்க வேண்டும் என்று அரசியல்களை செய்யாதீங்க. மறைவாய் உள்ள தேவன் காணும் பொருட்டு அரசியல்களை செய்யுங்க. அதை குறித்து எச்சரிக்கையா இருங்க. நீங்க ஒருத்தருக்கு உதவி செய்றீங்க. இப்போ நேற்று நாம் பார்த்தோம், 4 உண்மைகளை குறித்து பார்த்தோம். எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலே 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே நாம் வாசித்தோம். மீண்டுமாக அந்த வசனத்தை வாசிக்க கேட்போம். வேறு யாராவது? எபேசியர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். ஏனெனில் நாம் கடவுளின் கைவேலைப்பாடுகள், நற்செயல்கள் புரிவதற்கென்றே கிறிஸ்து இயேசு வழியாய் படைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. இவ்வாறு நற்செயல்கள் புரிந்து வாழும்படி கடவுள் முன்கூட்டியே ஏற்பாடு செய்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த வேத வாசிப்பு என்பது அதில் ஒரு தெளிவு வேணும். எப்படி வாசிக்கிறோம் என்பது, அந்த வார்த்தைகளை எப்படி நம்ம வாசிக்கணும், அப்போதான் அதனுடைய உண்மையான கருத்து நமக்கு புலப்படும். வேறு யாராவது வாசிக்கலாம்? மீண்டும் அதை. ஆமென். ஏனெனில் நாம் இயேசுவுக்கு நன்றி. வேறு யாராவது தெளிவாக வாசிக்கிறவர்கள் வாசிக்கலாம். மீண்டும் ஒருமுறையாக நல்ல தெளிவாக வாசிக்கிறவர்கள் வாசிக்க வேண்டும்படியாக உங்களை அன்போடு அழைக்கிறேன். நல்ல தெளிவாக வாசிங்க. ஆமென். ஆமென். ஏனெனில் நாம் கடவுளின் கைவேலைப்பாடு. அதை முதல்ல உணர்ந்துக்கணும். அவனுடைய வார்த்தையை வாசிக்கும் பொழுது பிதற்றக்கூடாது, உளரக்கூடாது. பார்த்துதான் வாசிக்கிறோம். அவனுடைய வார்த்தை மலிவு சரக்கு அல்ல. அந்த வார்த்தைகளை எவ்வளவு இன்னைக்கு மிக அழகாக சொல்லப்பட்டது. அவனுடைய வார்த்தை உயிர் உள்ளது, ஆற்றல் வாய்ந்தது. எபிரேயர் 4:12 வாசித்து பாருங்கள். உயிர் உள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, இருபக்கமும் வெட்டக்கூடிய எந்த வாளினும் கூர்மையானது. அப்படிப்பட்ட வசனங்களை வாசிக்கும் பொழுது உங்கள் நாவுகள் தெளிவாய் வாசிக்கக்கூடிய ஆண்டவர்கிட்ட கேட்கணும். கடமைக்காக வாசித்தல் ஆகாது தேவ பிள்ளைகளே. எல்லாரும் வாசிக்கிறாங்க, நானும் வாசிக்கிறேன் என்று அல்ல. நாம் கடவுளுடைய கைவேலைப்பாடுகள். அல்லேலூயா. நாம் கடவுளுடைய கைவேலைப்பாடுகள். இயேசுவுக்கு நன்றி. அப்போ கடவுளுடைய கைவேலைப்பாடுகள் இருக்கும் பொழுது அதே தான் ஏசாயா இறைவாக்கின் புஸ்தகத்திலே நாம் தியானித்தோம். 64:8 சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 64:8. ஆமென். ஆயினும் ஆண்டவரே நீரே எங்கள் தந்தை, நாங்கள் கனிமண்,
நீர் எங்கள் குயவன். நாங்கள் அனைவரும் உம் கை வேலைப்பாடுகளே. நாங்கள் அனைவரும் உம் கை வேலைப்பாடுகளே. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. நாங்கள் அனைவரும் உம்முடைய கை வேலைப்பாடுகளே என்று ஏசியா இறைவாக்கினர் மூலமாக நமக்கு கற்றுத் தருகிறார். ஆமென். ஆமென். ஆமன் வாழ்ந்தவர்களே, ஆண்டவர் சமூகத்தில் வந்திருக்கின்ற அருமை தேவ பிள்ளைகளே, அதைதான் 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் மிக அழகாக சொல்லுகிறது. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன். மறைநூல் அனைத்தும் கடவுளின் தூண்டுதல் பெற்றுள்ளது. யாராவது ஒருவர் ரிப்பீட் பண்ணுங்க. மறைநூல் அனைத்தும் கடவுளின் தூண்டுதல் பெற்றுள்ளது. கடவுளின் தூண்டுதல் பெற்றுள்ளது. அது கற்பிப்பதற்கும் கண்டிப்பதற்கும் சீராக்குவதற்கும் நேர்மையாக வாழ பயிற்றுவிப்பதற்கும் பயனுள்ளது. இவ்வாறு கடவுளின் மனிதர் தேர்ச்சி பெற்று நற்செயல் அனைத்தையும் செய்ய தகுதி பெறுகிறார். ஆமென். இந்த வாசிப்புல அந்த ஒரு தெளிவு இருக்கணும். எந்த வார்த்தையை எதோட சேர்ந்து வாசித்தா அதோடைய முழு அர்த்தம் நமக்கு வெளியில் வரணும். இந்த வேத வாசிப்புல ஒரு அக்கறையோடு வாசிக்கணும். அதுதான் மறைநூலை வாசிக்கும் பொழுது ஊனும் உயிரும் உருக கலந்து வாசித்து பாருங்கள். ஊனும் உயிரும் உருக கலந்து வாசித்து பாருங்க. அந்த வாசிப்பிலே உங்களுக்கு புரியணும். இயேசுவுக்கு நன்றி. அதனாலதான் எபேசியர் 2:10 மிக அழகா சொல்லுது, நாம் கடவுளுடைய கைவேலைப்பாடு. அதனாலதான் ஆண்டவர் இங்கே கற்றுத் தருகிறார். முதலாவது தர்மம் செய்தலை குறித்து 2ஆம் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் தர்மம் செய்யும் பொழுது உங்களை பற்றி தம்பட்டம் அடிக்காதீர்கள். நான் அதை செய்ய போறேன், இதை செய்ய போறேன், எங்க செய்ய போறேன், எது செய்ய போறேன், தம்பட்டம் அடிக்காதேங்கிறாரு. அல்லேலூயா. வெளிவேடற்காரர் மக்கள் புகழ வேண்டும் என்று தொழுகை கூடங்களிலும் சந்துக்களில் நின்று அவ்வாறு செய்கிறார்கள். அதனை செய்யாதே, மறைவாய் உள்ள தேவனுக்கு. அல்லேலூயா. நீங்கள் தர்மம் செய்யும் பொழுது உங்கள் வழக்கை செய்வது இடக்கைக்கு தெரியாது இருக்கட்டும். எவ்வளவு அழகா சொல்லி கொடுக்கிறார் பாரு. இன்னைக்கு நான் ஒரு தர்மம் செய்ய போறேன்னு சொன்னா நான் தம்பட்டை அடிச்சுட்டு போக கூடாது. அல்லேலூயா. நான் செய்ய வேண்டியதை மறைவாய் உள்ள தேவன் காணும்படி மறைவாய் உள்ளதை ஆண்டவருக்கு மட்டும் செஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும். ஆமென். நான் தர்மம் செய்ய போறேன், நான் தர்மம் செய்ய போறேன், அங்க கொடுக்க போறேன், இங்கே கொடுக்க போறேன் ஊரெல்லாம் சொல்லிட்டு செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. அல்லேலூயா. ஏனென்று சொன்னால் அப்படி நம்ம தம்பட்டை அடிச்சு செய்யும் பொழுது தங்களுக்குரிய கைமாறை நாம் பெற்றுவிட்டோம். ஆமென். நீங்கள் தர்மம் செய்யும் பொழுது உங்கள் வழக்கை செய்வது இடக்கைக்கு தெரியாது இருக்கட்டும். அல்லேலூயா. அப்பொழுதுதான் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, மத்தேயு 6:4, அப்பொழுது நீங்கள் செய்யும் தர்மம் மறைவாயிருக்கும், மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறி அளிப்பார். ஆமென். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தைக்கு அறியும்படி செய்யுங்கள். ஆமென். அதே மாதிரிதான் இறை வேண்டல் செய்யும் பொழுது எப்படி? வெளிவேடக்காரரை போல இருக்காத. வெளிவேடக்காரரை போல் இருக்க வேண்டாம். தொழுகை கூடைகளிலும் வீதியோரம் நின்று கொண்டு மக்கள் பார்க்க வேண்டும் என இறைவேண்டல் செய்கிறார்கள். அல்லேலூயா. அவர்களுடைய இறைவேண்டல் கூடிய கைமாறு அவர்களும் பெற்றுவிட்டார்கள். ஆமென்.
தர்மம் செய்யும் பொழுது மக்கள் பார்க்க வேண்டும் என்று அவர்கள் தர்மம் செய்வது அதற்குண்டான கைமாறு அவர்கள் பெற்றுவிட்டார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம செய்கிற வேலைக்கு ஆண்டவர் அங்கங்கே கொடுத்துறாரு. இந்த உலக தரமான காரியங்களை நீ எல்லாரும் முன்னாடி போய் தம்பட்டு அடித்து தர்மம் செய்யும்போது அதுக்குண்டான பரிசு உனக்கு எல்லாரும் கிடைச்சிருது. அல்லேலூயா. அல்லேலூயா. பேரும் புகழும் கிடைக்கணும்னு சொல்லி நம்ம ஒரே தெரியுற மாதிரி செய்யக்கூடாது. மாறாக மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தைக்கு தெரியும்படி. ஆமென். ஆமென். அதனாலதான் இறைவேண்டல் செய்யும் பொழுது சொல்லி கொடுக்கிறாரு. நீங்கள் இறைவிடம் வேண்டும் பொழுது வாசிக்கலாம் 6ஆம் வசனத்தை. ஆனால் நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது வெளிவேடக்காரரை போல் இருக்க வேண்டாம். அவர்கள் தொழுகை கூடங்களிலும் வீதியோரங்களிலும் நின்று கொண்டு மக்கள் பார்க்க வேண்டும் என இறைவேண்டல் செய்ய விரும்புகிறார்கள். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறி பெற்றுவிட்டார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனால் 6ஆம் வசனத்தை வேறு ஒரு வாசிக்கலாம். ஜெயம்மா. ஆனால் நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது உங்கள் உள்ளறைக்கு சென்று கதவை அடைத்துக் கொண்டு மறைவாய் உள்ள உங்கள் தந்தையை நோக்கி வேண்டுங்கள். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தை உங்களுக்கு கைமாறு அளிப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் எப்போ உன்னை கூப்பிடுறாரோ, ஆண்டவர்கிட்ட பேச வந்துட்டியா, ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ண வந்துட்டியா, இறை வார்த்தையை வாசிக்க வந்துட்டியா, அவர் உன்னை அழைக்கும் போது நீ அவருக்கு பதில் கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் உன்னை அழைக்கும் பொழுது நீ ஆயத்தமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனாலதான் அழகா சொல்லி கொடுக்கிறாரு 7ஆம் வசனத்திலே, மேலும் நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது பிற இனத்தவரை போல பிதற்ற வேண்டாம். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. மிகுதியான சொற்களை அடுக்கிக் கொண்டே போவதால் தங்கள் வேண்டுதல் கேட்கப்படும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். வேண்டாம், அவர்களைப் போல இருக்க வேண்டாம். ஏனெனில் நீங்கள் கேட்கும் முன்னரே உங்கள் தேவையை உங்கள் தந்தை அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்கள் அவர்களைப் போல இருக்க வேண்டாம். ஏனெனில் நீங்கள் கேட்கும் முன்னரே உங்கள் தேவையை உங்கள் தந்தை அறிந்திருக்கிறார். ஆமென். 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 பிதற்ற வேண்டாம். எல்லாரும் நம்மளை பார்த்து பெருமை அடிக்கணும்னு செய்யாதீங்க. உண்மையா ஆண்டவர் சமூகத்தில் இருக்கணும்னு அவர் பேசுறாரு, நான் கேட்கிறேன், நான் பேசுறேன், அவர் கேட்கிறார். அதுதான் ஜெபம். ஆமென். ஆமென். அவர் பேசும்போது நம்ம பேசணும், அவர் கூப்பிடும்போது நான் பதில் சொல்லணும், நான் பேசும்போது அவர் பதில் கொடுக்குறாரு. அவர் நம்மகிட்ட இறை வார்த்தை மூலமா பேசும்பொழுது நான் அவரோடு உரையாட வேண்டும். அதுதான் உண்மையான ஜெபம். ஆமென். ஆமென். ஆனா நம்ம என்ன செய்யறோம்? விண்ணப்பத்தை அடிக்கிட்டே போறோம். அதை கொடுங்க, இதை கொடுங்க, இதை கொடுங்க, அதை கொடுங்க, காசை கொடுங்க, வீட்டை கொடுங்க, வீட்டு பிரச்சனையை தீருங்க, குடும்ப பிரச்சனையை தீருங்க, என் மகனுடைய பிரச்சனை, வீட்டு பிரச்சனை, மகளுடைய பிரச்சனை, மருமகளுடைய பிரச்சனை, எல்லா பிரச்சனை 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 சொல்லி அப்ளிகேஷனை கொட்டிட்டே இருக்கிறோம். ஆனா தாய் மரியாள் அழகா சொல்லி கொடுத்துருக்காங்க, அவர் சொல்வதையெல்லாம் செய்யுங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. அன்னை மரியாள் தெளிவா சொல்லி கொடுக்குறாங்க, அவர் சொல்வதையெல்லாம் செய்யுங்கள். ஆமென். 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 அதனாலதான் மத்தேயு நற்செய்தி 6ஆம் அதிகாரத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அழகா கற்றுக் கொடுக்கிறார் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி. நீங்கள் இவ்வாறு இறைவனிடம் வேண்டுங்கள் என்று சொல்லி முதலாவது இயேசு கடவுளை தந்தை என்று அழைக்கிறார். ஆமென். ஆமென். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே என்று சொல்லி கடவுள் வான் மண்டலத்தில் இருக்கிறவர் என்ற சிந்தனையை பிரதிபலித்து விண்ணுலகத்தில் இருக்கின்ற எங்கள் தந்தையே என்று சொல்லி நாம் ஜெபமாலை சொல்லுகிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. முதல்ல 7 வகையான விண்ணப்பங்கள் இந்த ஜெப வழிபாட்டிலே இருக்கிறது. முதலாவது விண்ணப்பம், உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. அல்லேலூயா. அல்லேலூயா.
முதல் விண்ணப்பம் கடவுளுக்குரிய ஆழ்தன்மையை குறிப்பிடுகிறது. ஆமேன், ஆமேன். ஆமென். ஆமென். அவருடைய அனைத்து தகுதிகளும் ஏற்கப்பட வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. அவருடைய புனித தன்மை ஏற்கப்பட வேண்டும். ஆமேன். ஆமென். இதுதான் முதல் விண்ணப்பம். இயேசுவுக்கு நன்றி. இயேசுவுக்கே நன்றி. இரண்டாவது விண்ணப்பம் உமது ஆட்சி வருக என்ற இரண்டாவது விண்ணப்பம். ஆமென். இரண்டாவது விண்ணப்பம் உமது ஆட்சி வருக என்னும் இரண்டாவது விண்ணப்பம் இயேசுவுடைய இறையாட்சி பணியை பிரதிபலிக்கிறது. அல்லேலூயா. 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 இறையாட்சி என்பது இந்த உலக முடிவில் ஏற்படும் ஒரு இறுதி நிலை அல்ல. மாறாக கடவுளுக்கே உரிய அன்பு, நீதி, இரக்கம் போன்ற மதிப்பீடுகள் கொண்ட ஒரு புதிய சமுதாயம். அதுதான் இறையாட்சி. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப இயேசு சொல்றாரு, இறையாட்சி இன்னும் பெருக வேண்டும் என்பதே இயேசுடைய விண்ணப்பம். அல்லேலூயா. 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 உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல நிறைவேறு. அவருடைய சித்தம் முதல்ல அதை செய்யணும். அதுதான் நம்முடைய ஜெபமா இருக்கணும். இரண்டாவது விண்ணப்பம். மூன்றாவது விண்ணப்பம் என்ன? மண்ணுலகில் நிறைவேற வேண்டிய கடவுளுடைய திருவுளத்தை பற்றிய மூன்றாவது விண்ணப்பம். அல்லேலூயா. அல்லேலூயா. மண்ணுலகில் நிறைவேறக்கூடிய கடவுளுடைய திருவுளம். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. நான்காவது விண்ணப்பம் என்ன என்று சொன்னால், இன்று தேவையான உணவு, ஆமென். அன்றாட உணவு, அதுதான் நான்காவது விண்ணப்பம் எங்களுக்கு தாரும். இந்த உடலை சார்ந்த உணவு மட்டுமல்ல, இறை உணவு, அன்றாட உணவு எங்களுக்கு தாரும் ஆண்டவரே என்று சொல்லி. அன்றாட உணவு கடவுள் மீது நாம் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் கொண்டிருக்க வேண்டிய நம்பிக்கையை வலியுறுத்துகிறது. ஆமென். ஆமென். கடவுள் மீது நாம் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் கொண்டிருக்க அன்றாட உணவு எனக்கு கொடுங்க ஆண்டவரே என்று சொல்லி. ஐந்தாவது விண்ணப்பம் தான் இங்கே ஒரு ஸ்பெஷல் பாயிண்ட் வைக்கிறாரு. கடவுள் நம் குற்றங்களை மன்னிக்க வேண்டும் என்கின்ற ஐந்தாவது விண்ணப்பம். அல்லேலூயா. அல்லேலூயா. கடவுள் நம்முடைய குற்றங்களை மன்னிக்க வேண்டும் என்று சொன்னால் அது ஒரு நிபந்தனையோடு கூடியது. அல்லேலூயா. அல்லேலூயா. அதாவது நாம் நம்முடைய மனதை கொண்டு பிறர் தமக்கு கிடைத்த தவறுகளை முதலில் நாம் மன்னிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. பிறருடைய குற்றங்களை நாம் மன்னிக்கும் பொழுது கடவுள் நம்முடைய குற்றங்களை மன்னித்து விடுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அதை தான் நம்ம செய்ய முடியாது. அதை என்னால செய்ய முடியாது. கேள்விகளை கேட்டுட்டு போயிருவாங்க. ஆனா உண்மையா இருக்கிறாங்களா? அதுதான். அதனாலதான் கடவுளுடைய நாமெல்லாம் கடவுளுடைய கைவேலிப்பாடுகள் இறுதி வரை இணைந்திருந்து செயல்பட வேண்டும். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. அதனாலதான் மனித உறவுகளில் இறைவன் பிரசமாய் இருக்கிறார் என்ற ஒரு மாபெரும் சிந்தனை இங்கே தரப்படுகிறது. 12ஆம் வசனம் வாசிக்க கேட்போம். யாராவது ஒருவர்? ஆமென். 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 எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னித்துள்ளது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். ஆமென். 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 எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னித்து உள்ளது போல. கடவுள் நம் குற்றங்களை மன்னிக்க வேண்டும் என்கின்ற ஐந்தாவது விண்ணப்பம் ஒரு நிபந்தனை. ஆமென். ஆமென். அதாவது நாம் நமது மனது கொண்டு பிறர் நமக்கு கிடைத்த தவறுகளை முதலில் மன்னித்து விடுகிற 100 ஜபமான சொல்லி பிரயோஜனம் இல்லை. அந்த உள்ளத்துக்குள்ள அந்த வெறுப்பு, வைராக்கியம், அகங்காரம், அந்த பொறாமை உள்ளவே எரிஞ்சிட்டு இருக்குது. அப்புறம் நீ ஜபமான உருட்டிட்டு என்ன பிரயோஜனம்?
அதை தான் உன்னால செய்ய முடியலையே, மன்னிக்க முடியலையே, மன்னிச்சு ஏற்றுக்கொள்ள முடியலையே. நான் ஜெபமான சொல்றேன் 100 மணி 1000 மணி எத்தனை மணி சொல்லு, கடவுள் உன்னுடைய குற்றங்களை மன்னிக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு நிபந்தனை, நீ மற்றவர்களுடைய குற்றங்களை மன்னித்துள்ளது போல நம்முடைய குற்றங்கள் மன்னிக்கப்படும். ஆமென். ஆறாவது விண்ணப்பம் என்ன? இங்கு குறிக்கப்பட்டுள்ள சோதனை வாழ்வில் நமக்கு ஏற்படவிருக்கும் நன்மை தீமைக்கும் இடையே உள்ள போர். ஆமென். ஒரு பெரிய யுத்தம், நன்மைக்கும் தீமைக்கும் இடையே ஒரு பெரிய யுத்தம். நான் இதை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் உனக்கு விரும்புகிறார், இதை செய் மகனே, இதை செய் என்று ஆண்டவர் ஆவியானவர் உணர்த்தும் பொழுது அங்கே பசாசானவன் தூண்டி விடுவான். அல்லேலூயா. அந்த நன்மையை செய்ய விடாமல் அவன் தடுத்து நிற்க பார்ப்பான். அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர்கிட்ட கேட்கணும், சோதனைக்கு உட்படுத்தாதேயும். அல்லேலூயா. சோதனை, பசாசின் சோதனைக்கு ஜெப வாழ்வில் அதுதான் பெரிய பிரச்சனை. உண்மையா இல்லையே நீ ஆண்டவர் சமயத்தில், அப்புறம் எப்படி இவனுடைய பிரச்சனை? ஆண்டவருடைய விண்ணப்பம் போட்டுட்டு சும்மா கொரியர் சர்வீஸில் போட்ட மாதிரி ஒரு விண்ணப்பத்தை போட்டு, ஆண்டவரே எனக்கு இதெல்லாம் கொடுங்க, ஏசப்பா எனக்கு இதெல்லாம் கொடுங்க, ஏன் அப்பா என்னை இப்படி விட்டுட்டீங்க, ஏன் அப்பா எனக்கு இவ்வளோ சோதனை, ஏன் அப்பா என் வாழ்க்கையில் இப்படிலாம் இருந்துச்சு, ரொம்ப ஞானி போல ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்டுட்டு விண்ணப்பத்தை போட்டுட்டு, பாஸ்டர் எனக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க, பிரதர் எனக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க, கோயிலில் போய் திருப்பலி நீ ஒப்பு கொடுத்துடுறீங்க, திருப்பலி ஒப்பு கொடுத்துட்டு முடிஞ்சு போச்சா? இல்லையே, காசு கொடுத்தாச்சு. இப்ப கல்லறை திருநாள் வருகிறது, 1000 திருப்பலிகள் ஒப்போடு கொடுக்கப்படுகின்றன. அது ஒரு புறம் இருந்தாலும் உண்மையான திருப்பலி என்றால் என்ன? அந்த ஆத்மாவுக்காக ஜெபிப்பது, அந்த ஆத்மாவுடைய ஆசைகளை நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் அந்த ஆத்மாவுக்காக ஒரு 10 ஏழைகளுக்கு உதவி செய்வது. அல்லேலூயா. 10 பேருக்கு செய்ய முடியலன்னா கூட உங்க வீட்டில் எத்தனை பேர் மறைச்சிருக்காங்களா, அத்தனை ஏழைகளுக்கு ஒரு நல்ல துணிமணி எடுத்து கொடு, நல்ல ஒரு உணவை கொடு, அவன் காலைல செருப்பு இல்லைன்னா நல்ல ஒரு பாதணியை வாங்கி கொடு, அவன் தேவைகளை அறிந்தவனுக்கு உதவி செய்ய. அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. இச்சின்ன சிறியோரில் நீங்கள் எவற்றையெல்லாம் செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். அல்லேலூயா. இச்சின்ன சிறியோரில் நீங்கள் எவற்றையெல்லாம் செய்தீர்களோ அது எனக்கே செய்தீர்கள். அதுதாங்க தர்மம், அதுதாங்க இறைவேண்டல், அதுதாங்க தர்மம், இறைவேண்டல். சும்மா பிதற்றிட்டு போறோம். அதனாலதான் மத்தேயு 6:24 சொல்றது, எவரும் வாசிக்கலாம். மத்தேயு 6:24. ஆமென். எவரும் இரு தலைவர்களுக்கு பணிவிடை செய்ய முடியாது, ஏனெனில் ஒருவரை வெறுத்து மற்றவரிடம் அவர் அன்பு கொள்வார், அல்லது ஒருவரை சார்ந்து கொண்டு மற்றவரை புறக்கணிப்பார். முடியாது, கடவுளுக்கும் செல்வத்திற்கும் பணிவிடை செய்ய முடியாது. ஆமென். அதனாலதான் உடலுக்கு விளக்கு 22ஆம் வசனம் மிக அழகாக சொல்கிறது. கண் வாசிக்கலாம், வேறு யாராவது 22ஆம் வசனம். ஆமென். கண் தான் உடலுக்கு விளக்கு, கண் நலமாயிருந்தால் உங்கள் உடல் முழுவதும் ஒளி பெற்றிருக்கும். ஆமென். அது கெட்டு போனால் உங்கள் உடல் முழுவதும் இருளாய் இருக்கும். ஆக உங்களுக்கு ஒளி தர வேண்டியது இருளாய் இருந்தால் இருள் எப்படி இருக்கும்? அல்லேலூயா. ஆமன் பார்த்தவர்களே. அப்ப இறை வேண்டல் செய்யும் பொழுது 7வது விண்ணப்பம் என்ன என்று சொன்னால், தீயோனிடமிருந்து எங்களை விடுவியும் என்ற 7வது விண்ணப்பம். அப்ப இந்த ஜபம் செய்தல், ஜபமாலே சொல்றதுல ஓடுற ஓட்ட குதிரையாட்டம். எதுக்கு ஓடுறேன்னே தெரிய மாட்டேங்குதே. அந்த ஓட்டம் ஓடுறோம், குதிரை ஓட்டம்.
நிறுத்தி நிதானமா கர்த்தர் கற்பித்த ஜெபத்தை நீ ஒரு தடவை சொல்லு பக்தியா. அல்லேலூயா. ஒரு தடவை உண்மையா சொல்லு. நான் 1000 ஜாமால சொல்லிட்டேன், 1000 மணி ஒப்பு, என்ன பிரயோஜனம்? அதனாலதான் 14ஆம் வசனம் சொல்லுது, மத்தேயு 6:14, மற்ற மனிதர், வாசிக்கலாம், மற்ற மனிதர் செய்யும் குற்றங்களை ஆமென். மற்ற மனிதர் செய்யும் குற்றங்களை நீங்கள் மன்னிப்பீர்களானால் உங்கள் விண்ணகத் தந்தையும் உங்களை மன்னிப்பார். அல்லேலூயா. மற்ற மனிதரை நீங்கள் மன்னிக்காவிடில் உங்கள் தந்தையும் உங்கள் குற்றங்களை ஒருபோதும் மன்னிக்க மாட்டார். ஆமென், ஆமென். இதுதாங்க நமக்குள்ள இருக்கிற பிரச்சனை. மன்னிக்கவே முடியாது. அந்த அந்த உள்ளுக்குள்ள அந்த எரியும் ஜுவாலா மாதிரி எரிஞ்சுட்டே இருக்கும். வெறுப்பு, வைராக, ஐயோ ஐயோ ஐயோ, அங்கலாப்பு. இன்னைக்கு செத்தான்னா இன்னைக்கே பால். அல்ல, மியூட் போடு ஜெயா. இன்னைக்கு செத்தா இன்னைக்கே பால். என்னத்தை கொண்டு போறோம்? அதனாலதான் 19ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு, மண்ணுலகில் உங்களுக்கு செல்வத்தை சேமித்து வைக்க வேண்டாம். அல்லேலூயா. இங்கே பூச்சியும் துருவும் அழித்துவிடும், திருடரும் அதை கண்ணமிட்டு திருடுவர். ஆனால் 20ஆம் வசனத்தை வேறு யாராவது வாசிக்கலாம். பின்னுலகில் உங்கள் செல்வத்தை சேமித்து வையுங்கள், அங்கே பூச்சியோ துருவோ அழிப்பதில்லை. ஆமென். இன்னைக்கு அப்படித்தானே நம்ம இருக்கு. என்னுடைய பொருள், என்னுடைய நகை, என் பணம், என் லாக்கர், என்னுடைய லாக்கர்ல என் சேஃப்டி, என்னுடைய நகை, என் குடும்பம், என் பிள்ளைங்க, எனக்கு தான் எல்லாம். நீ தர்மம் செய்யும் பொழுது உங்களை பற்றி தம்பட்டம் அடிக்காதீர்கள். அல்லேலூயா. தர்மம் செய்யும் பொழுது உங்கள் வழக்கை செய்வது இடக்கைக்கு தெரியாது இருக்கட்டும். அல்லேலூயா. நீங்கள் செய்யும் தர்மம் மறவாய் இருக்கும், காணும் உங்கள் தந்தை உங்களுக்கு கைமாறளிப்பார். அல்லேலூயா. நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது உங்கள் உள்ளறைக்கு சென்று கதவை அடைத்துக் கொண்டு மறைவாய் உள்ள தந்தையை நோக்கி வேண்டுங்கள். அல்லேலூயா. மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தை உங்களுக்கு கைமாறி அளிப்பார். அல்லேலூயா. நோன்பிருத்தலை குறித்து பார்க்கும் பொழுது நீங்கள் நோன்பு இருக்கும் பொழுது வெளிவேடக்காரரை போல் முகவாட்டமாக இருக்க வேண்டாம். தாங்கள் நோன்பு இருப்பதை மக்கள் பார்க்க வேண்டும் என்று அவர்கள் தங்கள் முகங்களை விகாரப்படுத்திக் கொள்கிறார்கள். அல்லேலூயா. அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்று விட்டார்கள். ஆண்டவர் யாரையும் ஃபீல் பண்ண வைக்கிறது இல்லை. வெளிவேடக்காரரை போல தம்பட்டம் அடிச்சு நீ தர்மம் செய்யறியா, அதுக்கு உண்டான கைமாறு நீ பெற்று விட்டாய். அல்லேலூயா. வெளிவேடக்காரரை போல பதற்றம் அடிச்சு ஜபம் பண்றியா, அதுக்குண்டான கைமாறி நீ பெற்று விட்டாய். அல்லேலூயா. நீ வெளிவேடக்காரரை போல நோன்பு இருந்து காமிக்கிறியா, அதுக்குண்டான கைமாறி உனக்கு எல்லாம் கிடைச்சிருச்சு. ஆமென். ஆனால் நீங்கள் நோன்பு இருப்பது மனிதருக்கு தெரியாது, மாறாக மறைவாய் இருக்கிற உங்கள் தந்தைக்கு மட்டும் தெரியும். மறைவாய் உள்ளதை காண உங்கள் தந்தைக்கும் உங்களுக்கு ஏற்ற கைமாறு அளிப்பார். அல்லேலூயா. என்ற 7 நிபந்தனைகளோடு கூடிய இந்த 7 மறை உண்மைகளைத்தான் நாம் ஜெபமாலை வழியாக தியானிக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தர் கற்பித்த ஜெபத்தை நாம் பக்தியோடு சொல்ல வேண்டும் என்பதை இந்த அக்டோபர் மாதத்தில் ஜெபமாலை மாதம் என்று ஒதுக்கப்பட்டிருக்கிறது நம்முடைய தாய் திருச்சபை. அல்லேலூயா. ஏதோ கடமைக்காத ஜெபமாலை சொல்லிட்டு சும்மா வேண்டாம். ஆண்டவர் தெளிவா சொல்லி கொடுத்திருக்கிறார். எப்படி ஜெபிக்கணும், எப்படி தர்மம் பண்ணணும், எப்படி நோன்பு இருக்கணும் என்பதை ஆண்டவர் தெளிவா சொல்லி கொடுத்திருக்கிறார். அதன்படி வாழ நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பார்களே. அல்லேலூயா. இந்த ஜெபமாலை சொல்லும்போது என்ன ஒரு ஓட்டம். தயவு செய்து ஓடாதீங்க. இந்த இடைவிடா சகாயமாதா பரிந்துரை ஜபக்குள்ள இருக்க தயவுசெய்து ஓடாதீங்க.
உண்மையா சொல்லுங்க. உண்மையா ஆண்டவருடைய விண்ணப்பத்தை தெரிவிங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசுவுக்கு நன்றி. இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே ஆராதனை. இயேசுவுக்கே ஆராதனை. இயேசுவுக்கே மகிமை இயேசுவுக்கே மகிமை என்ற சிந்தனை ஆண்டவர் நமக்கு இன்னைக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால், ஜெபிப்பது எப்படி, ஆண்டவரோடு பேசுவதும் அவர் நம்மோடு பேசுவதை, நாம் உரையாடல், ஒருவருக்கொருவர் உரையாடுவதை போல. அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால தான் எபேசியர் 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்லுகிறது, எல்லா எபேசியர் 6:18. ஆமென். ஆமென். எல்லா வேண்டல்களையும் எல்லா வேண்டல்களையும் மன்றாட்டுகளையும் இறைவனிடம் எழுப்புங்கள். எல்லா வேண்டல்களையும் மன்றாடுகளையும் இறைவனிடம் எழுப்புங்கள். அல்லேலூயா. எப்போதும் தூய ஆவியின் துணை கொண்டு வேண்டுதல் செய்யுங்கள். எப்போதும் தூய ஆவியின் துணை கொண்டு வேண்டுதல் செய்யுங்கள். இதில் உறுதியாய் நிலைத்திருந்து இதில் உறுதியாய் நிலைத்திருந்து விழிப்பாயிருங்கள். விழிப்பாயிருங்கள். இறைமக்கள் அனைவருக்காகவும் மன்றாடுங்கள். இறைமக்கள் அனைவருக்காகவும் மன்றாடுங்கள். நான் பேசும்போது நற்செய்தியின் மறைப்பொருளை துணிவுடன் தெரியப்படுத்துவதற்கான வார்த்தைகளை கடவுள் எனக்கு தந்தருளுமாறு எனக்காகவும் மன்றாடுங்கள். ஆமென். ஆமென். பாத்தீங்களா ஆமென், ஆமென். பாயிண்ட் ஆண்டவர் எப்படி கொண்டு வர்றாரு பாருங்க. நான் பேசும் பொழுது நற்செய்தியின் மறைப்பொருளை துணிவுடன் தெரியப்படுத்துவதற்கான வார்த்தைகளை கடவுள் எனக்கு தந்தருளுமாறு எனக்காகவும் மன்றாடுங்கள் என்று தூய பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலே அழகாக சொல்லுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அதுதான் இறை வார்த்தை 20வது சொல்லப்படுகிறது, நான் விலங்கிடப்பட்டிருந்தும் இந்த நற்செய்தியின் தூதுவனாக இருக்கிறேன். நான் பேச வேண்டிய முறையில் அதை துணிவுடன் எடுத்து கூற எனக்காக ஜெபியுங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. அதுதான் பரிந்துரை ஜெபம். ஆமென். பரிந்துரை ஜெபம் அதுதான், ஒருவர் மற்றவருக்காக எப்பொழுதும் தூயாவின் துணை கொண்டு வேண்டுதல், உறுதியாய் நிலைத்திருந்து விழிப்பாயிருந்து இறைமக்கள் அனைவருக்காகவும் ஜெபம். என்ன அழகா வசனம் சொல்லிக் கொடுக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசுவுக்கு நன்றி. இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே ஆராதனை. இயேசுவுக்கே ஆராதனை. இயேசுவுக்கே மகிமை. இயேசுவுக்கே மகிமை. ஆமன். பார்த்தவர்களே, அதனாலதான் ரோமேயருக்கு எழுதிய திருமுகம் 2ஆம் அதிகாரம், ரோமேயருக்கு எழுதிய திருமுகம் 2ஆம் அதிகாரம் 28-29 வசனங்கள், 28-29 வசனங்கள். ஏனெனில் புறத் தோற்றத்தில் மட்டும் யூதராய் இருப்பவர் யூதர் அல்ல. அவ்வாறே புறத்தோற்றத்தில், அதாவது உடலில் மட்டும் செய்யப்படும் விருத்த சேதனமும் விருத்த சேதனம் அல்ல. ஆமென். அவ்வாறே புறத்தோற்றத்தில், அதாவது உடலில் மட்டும் செய்யப்படும் விருத்த சேதனம் அல்ல. ஆமென். என்று சொன்னால் இன்னைக்கு நம்மெல்லாம் கிறிஸ்தவர்கள். அன்று யூதருக்காக சொல்லப்பட்டது. புறத்தோற்றத்தில் மட்டும் யூதராய் இருப்பவர். நம்ம புறத்தோற்றத்தில் தான் கிறிஸ்தவன் என்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். புறத்தோற்றத்தில் அல்ல, உடலில் மட்டும் செய்யப்படும் விருத்த சேதனம் அல்ல. அன்று அவர்கள் விருத்த சேதனம் செய்ய வேண்டும் பழைய ஏற்பாட்டிலே. இன்று நமக்கு விருத்த சேதனம் என்ன? அகத்தில் யூதராய். அல்லேலூயா. அல்லேலூயா. அகத்தில் உண்மையுள்ள கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட கடவுளின் கைவேலைப்பாடுகளாய். அல்லேலூயா. அல்லேலூயா. அகத்தில் கிறிஸ்தவர்களாய் இருப்பவர்கள் தான் உண்மையான கிறிஸ்தவர்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால தான் 29ஆம் வசனம் வேறு யாராவது வாசிக்கலாம். ஆனால் அகத்தில் யூதராய் இருப்பவரே
வாசிங்க முழுசா. ஆமென். ஆனால் அகத்தில் யூதராய் இருப்பவரே உண்மையான யூதா. உள்ளத்தில் செய்யப்படும் விருத்த சேதனமே உண்மையான விருத்த சேதனம். அது எழுதிய சட்டத்தின்படி செய்யப்படுவது அல்ல, தூய ஆவியால் செய்யப்படுவதாகும். அத்தகையவர் மனிதரிடமிருந்து அல்ல, கடவுளமிருந்தே பாராட்டு பெறுவர். ஆமென், ஆமென். அகத்தில் கிறிஸ்தவர்கள். ஆமென். ஆமென். புதிய உடன்படிக்கையின் மக்கள் நாம் கடவுளின் கைவேலைப்பாடுகள், அகத்தில் உண்மையான கிறிஸ்தவர்களாய். ஆமென். உள்ளத்தில் செய்யப்படும் விருத்த சேதனம், உள்ளத்தில் செய்யப்படும் விருத்த சேதனம், அகத்தில் கிறிஸ்தவன். சும்மா வெளிவேடக்காரை போட பிதற்ற வேண்டாம். சத்தமா வாசிட்டா, சத்தமா ஜெபம் பண்ணிட்டா, சத்தமா பாடிட்டா இல்லை. உண்மையான வழிபாடு ஆண்டவருக்கு தேவை. இறைவனோடு உரையாடுதல் என்று சொன்னால் அதுதான் உண்மையான ஜெபம். அல்லேலூயா. அல்லேலூயா. உண்மையான ஜெபம், உண்மையான விருத்த சேதனம், இறைவனோடு உள்ள அந்த உடன்பாடு. அவர் பேச நான் கேட்க, நான் சொல்ல அவர் கேட்க, அவர் சொல்ல நான் கேட்க. அப்படியே அதுதான் உரையாடல், ஒருவருக்கு ஒருவர் உரையாடுதல். அல்லேலூயா. 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 அதை நீ செய்ய மாட்டோமே, அதுக்காக ஜெபிங்க. நீ எந்த நிலையில் இருக்கிறேன்னு ஜெபிச்சுப்பார். உன் புத்தி எங்கே இருக்கு, உன் ஞாபகம் எங்கே இருக்கு, உன் சிந்தனை எங்கே இருக்கு. இல்லையே அவருடைய பிரசன்ஸை விட்டு நீ ஒரு செகண்ட் நீ வெளியில் போயிட்டீங்கன்னா கூட ஆவியானவருக்கு தெரிஞ்சிடும். அல்லேலூயா. அல்லேலூயா. அதை நீ எப்போ அதில் நீ பெர்ஃபெக்டாக நீ உள்ளே இருக்கிறியோ அந்த நேரத்தில் தான் உண்மையான அந்த விருத்த சேதனம், ஆவிக்குரிய விருத்த சேதனம், உள்ளத்தில் இருந்த விருத்த சேதனம், உள்ளத்தில் செய்யப்படும் விருத்த சேதனம், உண்மையான விருத்த சேதனம். அது சட்டத்தின்படி அல்ல, தூய ஆவியால் செய்யப்படுகின்ற விருத்த சேதனம். ஆமென். அப்படிப்பட்ட பிள்ளைகள் மனுஷன்ட்டு பெருமை பாராட்ட மாட்டாங்க. மனுஷன்ட்டு நமக்கு பாராட்டு கிடைக்காது, கடவுளிடமிருந்து பாராட்டு. அல்லேலூயா. 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 கடவுளிடமிருந்து பாராட்டு. அதனால தான் 4 காரியங்கள் எபேசியர் 2:10 சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று, நாம் ஆண்டவருடைய எப்படி படைக்கப்பட்டிருக்கிறோம், கடவுளின் கைவேலைப்பாடு. கைவேலைப்பாடு. அவரால் நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம், அவருடைய கைவேலைப்பாடு. இயேசு கிறிஸ்துவை வந்து நமக்காக அவர் மீட்பை கொடுத்தார், அவரால் நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. அவரால் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இப்போ வளர்ந்து கொண்டிருக்கிறோம், ஆண்டவருடைய வார்த்தைக்குள்ளாக கடந்து சென்று. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபிக்கிற பிள்ளைகளே. அதனால தான் கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் சொல்லுகிறது. கலாத்தியர் 4:19. ஆமென். ஆமென். என் பிள்ளைகளே, என் பிள்ளைகளே, உங்களில் கிறிஸ்து உருவாகும் வரை, உங்களில் கிறிஸ்து உருவாகும் வரை. அந்த என் பிள்ளைகளே அங்கே ஒரு கமா இருக்கு, அங்கே நிறுத்தணும். இந்த வாசிப்பில் நீங்கள் எப்பொழுதுமே செய்கிற தவறு அப்படியே ஓடுறோம். என் பிள்ளைகளே, ஆண்டவர் கேட்குறார், கடைசியாக சொல்கிற வாசனம் என் பிள்ளைகளே. என் பிள்ளைகளே, அப்பா நம்மகிட்ட கூப்பிடுறாரு, என் பிள்ளைகளே. ஆண்டவருடைய சத்தம் பாருங்க எப்படி வருது, பாருங்க ஆண்டவருடைய சத்தம் எப்படி வருதுன்னு பாருங்க. முதல்ல அவர் சொல்றத கவனி, கேளு. என் பிள்ளைகளேன்னு கூப்பிடுறாரு. அப்ப அந்த சத்தத்துக்கு நீ எப்படி செவி கொடுக்குற? மக்கள் பார்க்க வேண்டும் என்று வாசிப்பது அல்ல, அதற்குண்டான கைமாறு நம்ம பெற்றுட்டோம். என் பிள்ளைகளே, கமா, நிறுத்து, ஒரு செகண்ட் நிறுத்து. அடுத்தவர் என்ன சொல்ல போறார் வாசிக்க. உங்களில் கிறிஸ்து உருவாகும் வரை உங்களுக்காக நான் மீண்டும் பேறுகால வேதனை உறுகிறேன். ஆமென். ஆமென். பவுல் சொல்றாரு பாருங்க, ஒவ்வொரு நாளும் பேறுகால வேதனை. பவுல், என் பிள்ளைகளே, உங்களில் கிறிஸ்து உருவாகும் வரை,
உங்களுக்காக நான் மீண்டும் மீண்டும் பேறுகால ஒவ்வொரு நாளும் பிரசவ வேதனை. எவ்வளவு அழகா சொல்றா பாருங்க. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான தேவ பிள்ளைகளே, என் பிள்ளைகளே என்று ஆண்டவர் இன்னைக்கு அழைக்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்பித்த ஜெபத்திலே நாம் கற்றுக்கொண்டோம் 7 வகையான விண்ணப்பங்கள். முதலாவது விண்ணப்பம், உமது பெயர் தூயதென போற்ற பெறுக என்ற விண்ணப்பம். கடவுளை ஆராதிக்கக்கூடிய விண்ணப்பம். இரண்டாவது, அவருடைய ஆட்சி வருக என்ற விண்ணப்பம் இயேசுவின் இறையாட்சி பணியை பிரதிபலிக்கிறது. மண்ணுலகில் நிறைவேற வேண்டிய கடவுளுடைய திருவுளம். மூன்றாவது விண்ணப்பம், எங்களுக்கு தேவையான உணவு என்று குறிப்பிடும் பொழுது கடவுள் நம்மீது தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் கொண்டிருக்க வேண்டிய நம்பிக்கையை வலியுறுத்துகிறது என்ற விண்ணப்பம். கடவுள் நம் குற்றங்களை மன்னிக்க வேண்டும் என்கின்ற 5வது விண்ணப்பம் ஒரு நிபந்தனையோடு கூடியது. நாம் மனது கொண்டு பிறர் நமக்கு கிடைத்த தவறுகளை முதலில் மன்னித்து விட வேண்டும். பிறர் குற்றங்களை மன்னிக்கும் பொழுது கடவுள் நம் குற்றங்களை மன்னித்து விடுகிறார் என்ற உண்மை வெளிப்பட்டு மனித உறவுகளில் இறைவன் பிரசன்னமாய் இருக்கிறார் என்னும் ஒரு மாபெரும் சிந்தனை. நமக்கு வருகின்ற சோதனை வாழ்வில் ஏற்படவிருக்கும் நன்மைக்கும் தீமைக்கும் இடையான போரில் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் என்ற விண்ணப்பம். தீயோனிடமிருந்து, பசாசின் சிந்தனைகளில் இருந்து, பசாசனுடைய வேலைப்பாடுகளில் இருந்து எங்களை விடுவியும் என்ற 7வது விண்ணப்பம் என்ற சிந்தனையோடு தர்மம் செய்தல், நோன்பிருத்தல் என்ற காரியங்களை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்தார். அவனுடைய சமூகத்தில் கற்றுக் கொடுத்த இறைவனுக்கு. அதனால தான் இறை வார்த்தை மிக அழகாக சொல்லுகிறது. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நீ கற்று உறுதியாய் அறிந்தவற்றில் நிலைத்து நில். ஆமென், ஆமென். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நீ குழந்தை பருவம் முதல் திருமறை நூலை கற்றறிந்திருக்கிறாய். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரசவ வேதனை பவுல் சொல்வது போல எந்த நிலையில் நம்ம இருக்கிறோம்? விழிப்பா இருக்கிறோமா? கவனமா இருக்கிறோமா? ஆண்டவர் சொல்லும் பொழுது அந்த வார்த்தையை நம்ம சரியா எடுத்து வாசிச்சோமா? இல்லையே. குழந்தை பருவம் முதல் திருமறை நூலை கற்றறிந்திருக்கிறாய். அது இயேசு கிறிஸ்து மீது உள்ள நம்பிக்கையால் உன்னை மீட்புக்கு வழிநடத்தும் ஞானத்தை அளிக்க வல்லது. அல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் நீ உண்மையா இல்லையே, உண்மையா இல்லையே. அவருடைய ஜெபம், அவருடைய கூடாரத்தில் உட்கார்ந்து இருக்குமா, அவருடைய பேசும் பொழுது அவர் என்னோடு என்ன பேச விரும்புகிறார், அவர் என்ன இடத்துல என்ன கேள்வி கேட்கிறார், நான் அவருக்கு என்ன பதில் சொல்லணும் என்பதை நாம் உணராமலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. அதனாலதான் 16ஆம் வசனம் அழகாக சொல்லுகிறது. மறைநூல் அனைத்தும் கடவுளின் தூண்டுதல் பெற்றுள்ளது. அது கற்பிப்பதற்கும் கண்டிப்பதற்கும் சீராக்குவதற்கும் நேர்மையாக வாழ பயிற்றுவிப்பதற்கும் பயனுள்ளது. இவ்வாறு கடவுளின் மனிதர் தேர்ச்சி பெற்று நற்செயல்கள் அனைத்தையும் செய்ய தகுதி பெற வேண்டும் என்று சொன்னார் அவனுடைய வார்த்தை. 2 தீமோத்தேயு 4:2 வாசித்து பாருங்கள். இறை வார்த்தையை அறிவி, வாய்ப்பு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் இதை செய்வதில் நீ கருத்தாயிரு, கண்டித்து பேசு, கடிந்து கொள், அறிவுரை கோரு, மிகுந்த பொறுமையோடு கற்றுக்கொடு. அல்லேலூயா. ஒரு காலம் வரும், அப்பொழுது மக்கள் நலம் தரும் போதனையை தாங்க மாட்டார்கள். ஆசீர்வாதமான வார்த்தை உங்களுக்கு சொல்லிட்டே இருந்தா ரொம்ப ஆர்வமா ஆமேன் ஆமேன் சொல்லுவீங்க. நன்றி இயேசுவே நன்றி இயேசுவேன்னு சொல்லுவீங்க. உங்களுக்கு ஆசீர்வாதமான உங்களை அப்படியே பூசி மொழிகி சொல்ற மாதிரி வசனங்களை சொல்லிட்டே போனா ஆஹா. அவர் கண்டித்து பேசும் பொழுது
கற்பிப்பதற்கும் கண்டிப்பதற்கும் சீராக்குவதற்கும் நேர்மையாக வாழ பயிற்றுவிப்பதற்கும் உள்ள வசனங்களை சொல்லும் பொழுது நம்முடைய உள்ளங்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. வெறுப்பு, வாசிக்க தடை, வாசிக்க மறுக்கிறோம். ஆமன் பாரதர்களே, ஒரு காலம் வரும், அப்பொழுது மக்கள் நலம் தரும் போதனையை தாங்க மாட்டார்கள். மாறாக செவித்தினவு கொண்டவர்களாய் தங்கள் தீய நாட்டங்களுக்கு ஏற்ப தங்களுக்கென போதர்களை திரட்டிக் கொள்வார்கள். அவங்களுக்கு தகுந்த மாதிரி போதர்கள். அங்கே போனால் நல்லா இருக்குது, இங்கே போனால் நல்லா இருக்குது, அந்த பாஸ்டர் நல்லா பண்ணுறாரு, இந்த பாஸ்டர் நல்லா பண்ணுறாரு, அங்கே நல்ல பிரசங்கம், இங்கே நல்லா பிரசங்கம். 4ஆம் வசனம் 2 தீமோத்தேயு 4:4 சொல்லுகிறது, உண்மைக்கு செவிசாய்க்க மறுத்து புனை கதைகளை நாடி செல்வார்கள். நீயோ, 5ஆம் வசனம் வாசிக்க கேட்போம். நீயோ, ஆமென், நீயோ அனைத்திலும் அறிவு தெளிவோடிரு, துன்பத்தை ஏற்றுக்கொள், நற்செய்தியாளனின் பணியை ஆற்று, உன் திருத்தொண்டை முழுமையாய் செய். ஆமென், ஆமென். நீயோ அனைத்திலும் அறிவு தெளிவோடு, அனைத்திலும் துன்பத்தை ஏற்றுக்கொள், நற்செய்தியாளனின் பணியை ஆற்று, உன் திருத்தொண்டை முழுமையாய் செய். இறுதி ஜெபம், நன்றி ஜெபம். அன்பே உருவான எங்கள் அருமை தகப்பனே, இந்த மாலை பொழுதிலே நாங்கள் ஒருமனதாய் கூடி இந்த தீபாவளி கொண்டாடுகின்ற இந்த நேரத்தில் சுவாமி, எங்களுடைய அருமையான அந்த நேரங்களை ஒதுக்கி உங்களுடைய திருப்பாதத்தில் வந்து அமர்ந்து ஜெபிக்க கற்றுக்கொள்ள ஒரு வாய்ப்பை எங்களுக்கு தந்தீர் ஆண்டவரே, உமக்கு நன்றி. இந்த நாள் முழுவதும் நீர் எங்களை போஷித்து நல்ல உணவையும் உடுப்பையும் கொடுத்து இந்த ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாளை நாங்கள் ஒழுங்காக கொண்டாடும்படி செய்தீர். இந்த மாலை வேளையிலே உமக்கு உரியதை நாங்கள் செய்ய, உமக்கு பிரியமானதை நாங்கள் செய்ய நீர் எங்களுக்கு கற்றுத்தந்தீரப்பா. வந்திருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. யூடியூப் வழியாக கேட்க போகின்ற கேட்க இருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உச்சன் தலை முதல் உள்ளங்கால் வரை தொட்டு ஆசீர்வதிப்பீராக, பலப்படுத்துவீராக. இன்னும் அதிகமாய் உம்முடைய வார்த்தை வசதிகளை நாங்கள் கற்றுக்கொள்ளவும், இறை வார்த்தை கற்பிப்பதற்கும் கண்டிப்பதற்கும் சீராக்குவதற்கும் நேர்மையாக வாழ பயிற்றுவிப்பதற்கும் பயனுள்ளது என்று சொல்லி, கடவுளின் தூண்டுதலால் பெற்றுள்ள தூய ஆவியினால் எழுதப்பட்ட வார்த்தை வசனங்களை நாங்கள் கற்றுக்கொண்டு அதன்படி தேர்ச்சி பெற்று நற்செயல்கள் புரிய அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாங்கள் கடவுளுடைய கைவேலைப்பாடுகளாக இருக்கிறோம். நீர் குயவனாக இருக்கிறேன், நாங்கள் கனிமண்ணாக இருக்கிறோம். ஒரு நாளும் எங்களை வணைந்து கொண்டிருக்கிறேன். குயவனே உன் கையில் களிமண்ணான் உடைத்து உருவாக்குமே, என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா உடைத்து உருவாக்குமே. என்னை படைக்கிறேன் உம் கரத்தில், என்னை தருகிறேன் உம் பாதத்தில். குயவனே உம் கையில் களிமண்ணான் உடைத்து உருவாக்குமேன்னு சொல்லி நன்றியோடு ஸ்துதிக்கிறோம் ராஜா, நன்றியோடு ஸ்துதிக்கிறோம். ஆசீர்வதியும் பலப்படுத்தும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கலவல இறைவன் தந்தை மகன் தூயாவே நம் ஒவ்வொருவரின் உள்ளங்களையும் இல்லங்களையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் வந்திருப்பவர்களையும் வர முடியாதவர்களையும் கேட்டுக்கொண்டிருப்பவர்களையும் யூடியூப் வழியாக கேட்க இருப்பவர்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் தருகின்ற சமாதானத்தை ஒருவருக்கு ஒருவர் அன்போடு பகிர்ந்து கொள்வோம். அனைவருக்கும் கிறிஸ்துவின் சமாதானம் உண்டாவதாக. அனைவருக்கும் கிறிஸ்துவின் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். அல்லேலூயா.